காலங்கள் மிக வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. வருடங்களும் நாட்களும் மிக விரைவாக சென்று கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். கியாமத்துடைய நெருக்கத்திலே உலக ஓட்டம் என்பது பலவிதமான மாறுதல்களை சந்தித்து கொண்டே இருக்கும். அந்த வகையிலே நாம் வாழுகிற இந்த யுகமானது காலங்கள் வேகமாக செல்கிற காலம். ஓராண்டு என்பது ஒரு மாதத்தை போல் கடந்துவிடும். ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல் கடந்துவிடும். ஒரு வாரம் என்பது ஒரு மணி நேரத்தை போல் கடந்துவிடும். இதோ ரமதான் இப்போது வந்தது போல் இருந்தது. ரஜபுடைய பாதியை தாண்டி விட்டோம். ரஜபம் பிறை 19 ஆகிவிட்டது. இப்போ ரமதானுடைய நெருக்கத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி காலங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கிற ஒரு உலகம் இது. இந்த உலகத்திலே நிம்மதி என்றால் என்ன? நிம்மதி என்பது வசதி வாய்ப்புகள், செல்வங்கள் இருப்பது நிம்மதியா? ஒரு நிம்மதியான வாழ்வு என்பது எதை குறிக்கிறது? இந்த உலகம் என்பது நாம் விளங்கியிருக்கிற நிம்மதி என்பது அது இந்த உலகத்தில் கிடையாது. இந்த உலகத்தில் அது இல்லவே இல்லை. அல்லாஹ்வும் அப்படி வாக்குறுதி கொடுக்கல. நிம்மதி இருக்குது, மோமின்களுக்கு நிம்மதி இருக்கிறது. அதற்கான பொருள் வேறு, அது செல்வத்தில் கிடையாது. நிச்சயமாக நிம்மதிக்கான அர்த்தம் வேறு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் மரணம் வரை நெருக்கடிக்குள் ஆளாகி கொண்டே தான் இருப்பான். அல்லாஹ் சொல்றான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், நாம் மனிதனை நெருக்கடிகளிலே தான் படைத்திருக்கிறோம்ங்கிறான். ஒரு நெருக்கடி இருப்போனா இன்னொரு நெருக்கடி, அது முடிந்தா இன்னொன்று. இப்படிதான் இன்னல் இன்சான இலா ரப்பிக காதிஹுன் இலா ரப்பிக் யா அய்யுஹல் இன்சான் இன்னக காதிஹுன் இலா ரப்பிக். அல்லாஹ்வை சந்திக்கிற வரைக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இப்படியே தான் இல்லையா? மனிதனுடைய பிறப்பிலிருந்து அதுதானே, தாயின் கருவறையிலிருந்து அவனுடைய நெருக்கடியான ஒரு கர்ப்பப்பையிலிருந்து தான் இந்த மனுஷன் வர்றான். இப்படிதான் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே நெருக்கடி தான். இந்த உலகத்தில் எந்த நெருக்கடியோ, எந்த கவலையோ, எந்த நோயோ எதுவுமே இல்லாத உலகங்கிறது நான் கடந்த வாரம் சொன்னது போல சொர்க்கம்தான். சொர்க்கத்தில் எல்லாவற்றையும் குடிப்போம், ஆனால் அங்கே சிறுநீர் இருக்காது. சொர்க்கத்தில் எல்லா வகை உணவுகளையும் சாப்பிடுவோம், அங்கே டாய்லெட் போக வேண்டிய தேவை இருக்காது. சொர்க்கத்தில் வேர்வை வராது இல்லையா? சொர்க்கத்தில் மரணம் கிடையாது. அப்போ சொர்க்கத்தில் தான் நிம்மதிக்கென்று நாம் இந்த உலகத்தில் எதையெல்லாம் விளங்குறோமோ அது அங்கே தான். இந்த உலகத்தில் அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கும், ஆனால் சந்தோஷமாக இருக்கலாம். அந்த சந்தோஷத்தை நாம் விளங்கி கொண்டால் இந்த உலகத்தில் நோய் வராமல் இருப்பது நிம்மதின்னு அர்த்தம் அல்ல. புரிந்து கொள்ளணும். நோயை விரும்பக்கூடாது, வர்றதுக்கு முன்னால நோயை விரும்பக்கூடாது. ஆனால் நோய்கள் வரவும் வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் ஒரு ஆண்டு முடிந்தால் யோசிச்சு பார்ப்பாங்களாம், இந்த வருஷம் நமக்கு எத்தனை தடவை நோய் வந்துச்சு, என்ன கஷ்டம் வந்துச்சுன்னு பார்ப்பாங்களாம். நோய்களோ கஷ்டங்களோ வரலன்னா கவலைப்படுவாங்களாம். அல்லாஹ் நம்மளை விட்டு பிடிக்கிறானோ, பெரிய தண்டனை கொடுக்க போறானோ. நோய் வரலன்னு சொன்னால் கவலைப்படுவாங்களாம். அப்போ நாம் விளங்கியிருப்பது போல் அர்த்தம் அல்ல. நோய் இருக்க வேண்டும், அதுவும் பாவங்களுக்கான ஒரு பரிகாரம், அது பாவங்களுக்கான ஒரு கஃபாரா. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணியை பற்றி அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது, அந்த பெண்ணுடைய அழகை பற்றி சொல்லப்பட்டது, அந்த பெண்ணுடைய பாரம்பரியம் எல்லாம் சொல்லப்பட்டது. கடைசியில் அந்த பெண்ணுக்கு நோயே வராதுன்னு சொன்னபோது அந்த பெண்ணிடம் எந்த நன்மையும் எதிர்பார்க்க முடியாதுன்ட்டாங்க. உலகத்தில் நோயே இல்லாத மனிதன்ட்ட நீங்கள் எந்த நன்மையும் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ உலகத்தில் கஷ்டம் என்பது எல்லா நபிமார்களுக்கும் கஷ்டம்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர், மனைவியை பிரிந்து என்னென்னவோ கஷ்டங்கள், அவங்க பிள்ளைங்க சண்டை போட்டு ஒருத்தரை கொன்னுட்டாங்க. அப்போ முதல் மனிதருடைய குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குது. நீங்க நினைக்கிறீங்க உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைங்க தான் சண்டை போடுதுன்னு சொல்லி, முதல் மனிதருடைய பிள்ளைகளும் சண்டை போட்டாங்க. அவங்களும் உலகத்துல கஷ்டத்தை துன்பத்தை அனுபவித்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை பூரா அழுததுனால தான் அவருக்கு பேரே நூஹ். நாஹன்னு சொன்னா அரபியில அழுதான்னு அர்த்தம். அழுது அழுது அவருக்கு பேர் நூஹுன்னு ஆனது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீல் என்று சொல்கிறோம். அந்த கலீலுல்லாஹ் உலகத்தில் சந்திக்காத கஷ்டமா என்ன? உச்சகட்டமாக நெருப்புல தூக்கி போடப்பட்டாங்க. அப்போ அவங்களும் கஷ்டத்தை உலகத்தில் அனுபவிக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடிமை என்று விற்கப்படுறாங்க, சிறையில் அடைக்கப்படுறாங்க. எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் இந்த உலகத்தில் அவர்கள் அனுபவிக்கிறாங்க. ஆனால் அவங்க நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எல்லா கஷ்டங்கள் எல்லாம் இருந்தாலும் நபிமார்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? நிம்மதியான வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்தாங்க.
அந்த நிம்மதியான வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நாம புரிந்து கொள்ளலை. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் செல்வங்கள், வசதி வாய்ப்புகள் அதை பெரிய அருள் என்று நம்பி ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு நம்மிடம் உலகப் பொருள் கம்மியாக இருக்குதோ நல்லது. இந்த உலகத்தை பற்றி அறிஞர்கள் அழகா சொல்லுவாங்க, ஹலாலுஹா ஹிசாபுன் வ ஹராமுஹா இகாபுன். இந்த உலகத்தில் ஹலாலா எதையெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதுக்கெல்லாம் விசாரணை இருக்குது, எதெல்லாம் ஹராமா வச்சுருக்கீங்களோ அதுக்கெல்லாம் தண்டனை இருக்குது. அப்போ ஹலாலா வச்சிருக்கிற பொருள் நல்லது தான், ஆனால் விசாரணை இருக்குது. அதனால தானே பணக்காரர்களுக்கு முன்னால் ஏழைகள் சொர்க்கம் ஏன் போகிறாங்க? ஒரு ஏர்போர்ட்டில் லக்கேஜ் கம்மியாக இருந்தால் அவர் சீக்கிரம் உள்ளே போயிட்டே இருப்பார், லக்கேஜ் நிறைய வச்சுருந்தா நிறுத்துவான், எல்லாத்தையும் பிரிப்பான் இல்லையா? அதே போலத்தான் மறுமையில் எல்லாமே சீக்கிரம் போயிடுவாங்க, அவங்களுக்கு கணக்கு சொல்ல வேண்டியதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துன்யாவை சஹாபாக்களுக்கு அப்படி தான் பாடம் நடத்தினாங்க. ஹலாலான செல்வம் இருந்தால் இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும்.